ஹே காய்ஸ், இன்னைக்கு மூக்கடலை குருமாக்கு கடாயில் எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு அளவு பட்டை, கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. குட்டீஸ்க்கு நம்ம செய்யும் போது முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நம்ம வேக வச்ச மூக்கடலையை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சோம்பு, கொத்தமல்லி, தேங்காய், சின்ன பீஸ் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். விதை இல்லாமல் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வெறும் தண்ணிக்கு பதில் தேங்காய் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்ச மூக்கடலையும் சேர்த்து இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் மூக்கடலைக்கு பதில் எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்து வெஜிடபிள் குருமாவாக கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து தேவையான அளவு தண்ணி, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ குருமா நல்லாவே கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் லைட்டாக மூக்கடலையை இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்க போகிறேன். ஏன்னா என் குழந்தை மூக்கடலை முழுசாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ லைட்டாக மசிச்சு விட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மூக்கடலை குருமா ரெடி ஆகிடும். இதை நான் ரைஸில் மிக்ஸ் பண்ணி தான் என் குழந்தைக்கு கொடுத்தேன். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.